இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். கோவை ஈஷா யோகா மையத்தில் தமிழ் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் பறைசாற்றும் விதமாக நடைபெற்ற தமிழ் தொண்டு திருவிழாவில் ரேக்லா பந்தயம் வெகு உற்சாகமாக நடைபெற்றது. இந்த திருவிழாவில் தமிழ் பண்பாட்டை வெளிப்படுத்தும் வகையில் 150க்கும் மேற்பட்ட கண்காட்சிகள், விற்பனை மற்றும் தமிழ் கலைகளின் பயிற்சி பட்டறை அரங்குகள் அமைக்கப்பட்டிருந்தன. அது மட்டுமல்லாமல் ஒவ்வொரு நாளும் மாலை நேரங்களில் தமிழ்நாட்டின் முக்கியமான கிராமிய கலை நிகழ்ச்சிகளும், குறிப்பாக அனைத்து கிராமிய கலைகளும் நிகழ்ச்சியில் அரங்கேற்றப்பட்டன. இந்த திருவிழாவின் முக்கிய அங்கமாக நடைபெற்ற ரேக்லா பந்தயம் அனைவரையும் கவர்ந்தது. 200 மீட்டர் மற்றும் 300 மீட்டர் என 2 பிரிவுகளாக நடைபெற்ற இந்த பந்தயத்தில் 150க்கும் மேற்பட்ட போட்டியாளர்களுடன் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. வெற்றி பெற்ற காளைகளுக்கும் அதன் உரிமையாளர்களுக்கும் ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டன. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.